ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த மந்திரம். குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி ஒரு தண்ணீரில் ஊதுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் சஹாபாக்களும் உலக முஸ்லிம்கள் இஸ்லாமுடைய அன்றைய காலத்திலிருந்து இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதை பற்றி அவர் சொல்லுகிறார். நம்ம சாதாரண வஹாபி நினைப்போம். இல்ல சகோதரர்களே, நெஞ்சில கை கட்டுறான், கீழே கட்டுறது மேலே கட்டுறான், விரல ஆட்டான், ஏதோ வலிப்பு நோய் இருக்கும் விரல அப்படி நினைக்கிறான். அல்ல, விஷ கிருமிகள் இஸ்லாமில் நுழைந்து விட்ட புற்றுநோய்கள் இவர்கள். இவர்களை விட்டு வைத்தால் இஸ்லாமையை அழித்து ஒழிப்பார்கள். பாருங்கள், தொழுகையை கெடுத்து, நோன்பை கெடுத்து, ஹஜ்ஜை கெடுத்து, ஜகாத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு வருமானம் கிடைத்து வருமானம் அதிகம் அதிகம் ஆன பொழுது சொன்னார்கள், வருடா வருடம் ஜகாத்து கொடுக்க வேண்டாம், ஆயுளில் ஒருக்கா கொடுத்தா போதும். காரணம், இங்கே இருந்து போகும்போது இங்கே அக்கௌண்ட் குறையும். அப்படி இஸ்லாமை அழிப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டியவர்கள், ஏழைகளுடைய வயிற்றில் அடித்தவர்கள். ஓ சகோதரர்களை, நீங்கள் சிந்திக்க வேண்டும். சுன்னத் ஜமாஅத்திற்கு மாற்றமான நபர்கள் தங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்காக வேண்டி உங்களிடம் பைசா கேட்க வந்தால் நீங்கள் சில்லி காசு கொடுக்க கூடாது. தீனை இடிப்பதற்காக வேண்டி நீங்கள் உதவி செய்கிறீர்கள். அந்த நபர்கள் நம்முடைய பைசாவை வாங்கிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? நம்மையே குறை சொல்லுவான். நம்ம காஃபிரும் சொல்லுவான், நம்ம முஷ்ரிக்கும் சொல்லுவான், நம்ம பித்அத்துக்காரரும் சொல்லுவான். அப்படி பேச வைக்க நமக்கு என்ன தேவை வந்து விட்டது? பாருங்கள், தண்ணீரை மந்திரித்து ஓதுவது என்ன பாதிரிமார்கள் செய்கிற வேலையா? சுப்ஹானல்லாஹ். எங்க போது இஸ்லாம்? இஸ்லாத்தை கொண்டு எங்க கொண்டு தள்ளுறான்? நரகத்தினுடைய வக்கில் இருந்த மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. ஆனால் சுவர்க்கத்திற்கு செல்ல ஆயத்தமாக இருக்கக்கூடியவர்களை நரகத்துடைய படு பாதாளத்தில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான வேலையைத்தான் இன்றுள்ள வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சகோதரர்களே, சுன்னத் ஜமாஅத்தாக இருந்தாலும் மாற்று கொள்கையாக இருந்தாலும் என்னுடைய பேச்சை கேட்கக்கூடியவர்கள் கவனமாக சிந்திக்க வேண்டும், நல்ல முறையில் சிந்திக்க வேண்டும். நாம் தெரியாமல் அப்படிப்பட்ட நபருடைய பேச்சை கேட்டுவிட்டோம், இனியாவது இன்றில் இருந்தாவது மோசமான பித்அத்துடைய கொள்கைகளை தள்ளிவிட்டு பரிசுத்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய வாழ்க்கை வாழுவேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும். மந்திரிப்பது எவ்வளவு பாதிரிமாருடைய வேலையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஒரு மருந்தாக ஆக்கி இருக்கிறான். ஆயத் وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ. குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் ஆக்கி இருக்கிறான். இந்த ஆயத்துடைய தஃசீர்களில் முஃபஸ்ஸிர்கள் எழுதுவார்கள், மருந்து என்பது அகநோய்க்கும் மருந்துதான், புறநோய்க்கும் மருந்துதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்தார். எனக்கு முடியாம இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வர சொல்லிட்டு முகத்தை கழுவுனாங்க, கையை கழுவுனாங்க. என் தண்ணியில, அந்த தண்ணியில் முகத்தையும் கையையும் கழுவி அதை துப்புனாங்க. துப்பிட்டு சொன்னாங்க, நீங்க 2 பேரும் என்ன செய்யுங்க, இந்த தண்ணியை குடிங்க. ஏது புகாரிய வரக்கூடிய ஹதீஸ். இந்த 2 பேரும் நீங்கள் தண்ணியை குடியுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இது ஸஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய சம்பவம் சகோதரர்களே. ஒரு சஹாபிகள் சொல்றாங்க, அன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال لدغت رجلا منا عقرب. நாங்கள் ரசூலுல்லாஹ் கூட இப்படி இருக்கும்போது ஒரு ஆளுக்கு தேள் கடிச்சது. ونحن جلوس مع رسول الله صلى الله عليه وسلم. ரசூலுல்லாஹ் கூட நாங்க அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆளு தேள் கடிச்சு, தேள். அப்போ فقال الرجل, ஒரு நபர் கேட்டார், ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஓ அல்லாஹ்வுடைய ரசூலே, அர்கி, நான் மந்திரிக்கட்டுமா நபியே? என்னது பாதிரிமாருடைய வேலை என்று சொன்னாரே, இவரை மந்திரிப்பது. அந்த வேலையை சஹாபாக்கள் செய்யறாங்க.